மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு புதன் பரிவர்த்தனை. இப்படி பரிவர்த்தனை யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. உங்கள் ராசியிலேயே குரு, 10ஆம் இடத்திலே புதன். எனவே தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். சென்ற ஆண்டிலே நீங்கள் நடத்த முடியவில்லையே, இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தாமதமாக இருக்கிறதே, எப்பொழுதுதான் நமக்கு நல்ல நேரம் வரும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு புத்துணர்ச்சியோடு செயல்படும் ஆண்டாக அமைகின்றது. ஆதாயம் அதிகரிக்கின்ற ஆண்டு. ஆண்டின் தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் இருக்கின்றார்கள். ஆடை ஆபரண பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தானாக வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். குரு பேச்சுக்கு பின்னாலே குருவின் பார்வை 6, 8, 10 பதிவதனாலே இதுவரை நீங்கள் இந்த மாதிரி தொழிலை நாம் செய்ய வேண்டும், இதற்கு மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் போதுமான மூலதனங்கள் கிடைத்து அரசு வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். வள்ளல்கள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். குரு சிம்மராசிக்கு வந்த பிறகு அதனுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதனாலே சிம்மராசியில் குரு சஞ்சரித்த பின்னாலே ஐப்பசி 3ஆம் தேதிக்கு பிறகு கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெறும். பொதுவாக ராகுகேது பேச்சு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2ல் கேது இருப்பதனாலே ராகுகேது பேச்சு 13/11/2026 நிகழ்கின்றது. வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உறவினர் பகை உருவாகலாம். யோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக இந்த ஆண்டு முழுவதும் நன்மை செய்ய நீங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வதோடு வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் யோகபலம் பெற்ற நாளிலே தஞ்சை பெரிய கோயில் சென்று அங்கு சப்த அர்ச்சனைகள் செய்து வராகியையும் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும்.